அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் ஐஸ் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ஈஸி தாங்க செய்கிறது. மாம்பழத்துலேயும் செஞ்சுருக்கேன், ஆரஞ்சுலேயும் செஞ்சுருக்கேங்க. முதல்ல ஆரஞ்சு செய்கிறத காமிக்கிறேன். ஒரு 4 ஆரஞ்சு பழம் புழிஞ்சு சாறு எடுத்துக்கிறேங்க. தண்ணி சேர்க்காம வெறும் நம்ம அந்த ஜூஸே வச்சுக்கணும். ஆரஞ்சு பழத்து ஜூஸே வச்சுக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். விதையை எடுத்துகிட்டு அந்த பல்பை சேர்த்துக்கணுங்க. சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் துருவிட்டு காமிக்கிறேன். ஜூஸ் எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஜூஸ் வந்துருச்சு பாருங்கள், இவ்வளோது வந்திருக்கு. அது நல்லா விதையெல்லாம் எடுத்துடலாம். அந்த பல்ப்பு மட்டும் அதில் சேர்த்துக்குவோம் கொஞ்சம். இப்போ சுகர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். 5 ஸ்பூன் சுகர் போட்டுக்கிறேன். நல்லா கரைச்சிட்டு ஐஸ் மோல்ட்டில் ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஐஸ் மோல்டு இருக்குங்க, இதில் ஊற்றி நம்ம ஃப்ரீசரில் ஒரு 5 மணி நேரம் வைக்கணுங்க. இந்த மோல்டுனால சின்ன சின்ன டம்ளரில் ஊற்றி கூட வைக்கலாம் நீங்கள். இந்த மாம்பழம் சீசன் தாங்க, ஆரஞ்சு பழமும் நிறையா கிடைக்கிது. இந்த சீசன் நம்மளாம் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தாக்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த பாலித்தீன் கவர் போட்டு நம்ம அதை அப்படியே மூடி வச்சிடணும். ஐஸ் குச்சி இருக்குல்ல, அதை அப்படியே அதில் சொருவி விட்டு வச்சிடலாம். குச்சி ஷாப்பிங் மால் கிடைக்குதுங்க, இது வாங்கி வச்சுக்கிட்டால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. அடுத்தது மாம்பழம் ஐஸு செய்கிறத காமிக்கிறேன். அஞ்சு மணி நேரம் ஃப்ரீசரில் கண்டிப்பாக இருக்கணுங்க, அப்போ தான் நல்லா செட் ஆகும். அது மாம்பழம் பாருங்கள், நல்லா பழுத்த மாம்பழமாக இருக்கணுங்க. நல்லா டேஸ்ட்டான மாம்பழமாக, இனிப்பாக உள்ளதாக இருக்கணும். மிக்சியில் போட்டுக்கிறேன். தோல் எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டுக்கிறேன். இது மில்க் மெய்டு கொஞ்சம் ஊற்றிக்கிறேங்க. நான் இதில் சுகர் சேர்க்கல, மில்க் மெய்டில் சுகர் இருக்கும், மாம்பழத்துலேயும் சுகர் இருக்கும். அதனால் நான் சீனி போடல. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம். பால் வந்து 1/2 டம்ளர் ஊற்றிக்கிறேன். நல்லா திக்கான பாலாக இருக்கணும். இதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம். நான் நைஸாக அரைச்சிட்டு வரணும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துருக்கேன். இது டம்ளர் நான் ஊற்றிக்கிறேன். திக்காக இருக்கு பாருங்கள், இது வந்து ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும் சாப்பிடும்போது, டேஸ்ட்டாக இருக்கும். எதுவும் பாலித்தீன் கவர் போட்டு கவர் பண்ணி வச்சிடணும், கேப்பே இருக்கக்கூடாது. நல்லா கவர் பண்ணிடணும். கவர் பண்ணிவிட்டு ஹோல் போட்டு குச்சி இதுலேயும் சொருவி விட்டுருணும்.
ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுங்க. மாம்பழம் சீசன் தான். சீசன் இருக்குன்னு இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே ஃப்ரீசரில் 5 மணி நேரம் இருக்கணுங்க. 5 மணி நேரம் நான் செஞ்சது காமிக்கிறேன். ரெடி ஆகிடுச்சு. எடுக்க வரலன்னா நீங்கள் என்ன செய்யணும், ஒரு கோலையில் தண்ணி வச்சுக்கலாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி அகலமான இதில் தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுட்டு அதில் 1 நிமிஷம் வைங்க, அழகாக கண்டு வந்துடும். ஆரஞ்சு ஐஸும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் லைட்டாக இப்படி திருவி விட்டு எடுத்தால் வந்துடும். பாருங்கள், சூப்பராக ஆரஞ்சு ஐஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த பல்போட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். மாம்பழம் ஐஸும் ரெடி ஆகிடுச்சு. இது ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். மாம்பழம் ஐஸும் ரெடி ஆகிடுச்சு, ஆரஞ்சு ஐஸும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.